ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னை வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கப் போகிறது. நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? உன் மனதில் ஏன் என் மீது கோபம்? உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் குழந்தையே? என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்லுவேன்? குறை தவறுகள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்லுவேன்? உன் சாயப்பாவை பற்றி நீ புரிந்தது அவ்வளவுதானா? என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் பூரிப்பு அடைகிறேன். நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய். நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தைக்கு? என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்மேல் எப்படி நான் கோபப்படுவேன் சொல்? அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம். உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல கடிந்து நடப்பேனே தவிர உன்மேல் நான் ஒரு நாளும் கோபப்பட மாட்டேன். நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன். உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு குழந்தையே. உனக்காக நான் எப்போதுமே இருப்பேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து நீ பின் வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதைப்போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான். ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் மட்டுமே நல்லது. கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும். அதே சமயம் வீட்டையும் எரிக்க செய்யும். கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே. உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.